உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/7/2026 திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். முக்குணம் என்று சொல்லுவார்கள். சாத்வீகம், ராஜசம், தாமசம். 3 வேளைகள் என்றால் செய்யும் தொழில் அல்ல. காலை வேலை, மாலை வேலை என்று சொல்கிறோமோ அந்த வேலை. அதிலும் சாத்வீகம், ராஜசம், தாமசம் வரும். இந்த இரண்டையும் இணைத்து ஒரு பலன் உண்டு. அந்த காலத்தில் நாம் ஜாதகம் எழுதும்போது சாத்வீக தினத்தில் ராஜச வேளையில் இந்த புண்ணியகுமாரன் ஜனனமானான் என்று கடைசியில் முடிப்பார்கள். நாம் பெரிதும் கவனிக்காமல் விட்ட அந்த விஷயம் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லும். அவைகளை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். கிழமைகளுக்கு சாத்வீக, ராஜச, தாமசம் உண்டு. அதேபோல் வேளைகள் 1.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே வரும். சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று. இந்த இரண்டையும் இணைத்து என்ன சொல்ல முடியும்? அந்த நபர் எப்படிப்பட்டவர்? நல்லவரா, நடுத்தரமானவரா, கெட்டவரா? அவரை பற்றிய ஒரு உண்மையை சொல்ல முடியும். நல்லவராக இருந்தால் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல் உத்தமமாகத்தான் இருப்பார். ஒருவரை பற்றி அவரது குண நலன்களை பற்றி பூரணமாக அறிந்து கொள்ள சரியான மார்க்கம் இது. இப்பொழுது ஒருவருக்கு பிறந்த தேதி, மாதம் எல்லாம் தெரியும். அதனால் கிழமையும் தெரியும். பிறந்த நேரம் உத்தேசமாக தெரியும். ஒரு 20 நிமிஷம், 1/4 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம் என்று சொல்லுவார். ஆனால் ஜாதகம் போடும்போது 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் என்பது பலனே மாற்றிவிடக்கூடும், சந்தி என்று வந்தால். எனவே அது சற்று கஷ்டம் என்றாலும் இதை வைத்துக்கொண்டு அவரை பற்றி அறிந்து அவரை பற்றி சொல்லலாம். இது எப்படி வருகின்ற நாட்களில் பார்க்க இருக்கிறோம். முதன்மையாக சாத்வீகம், ராஜசம், தாமசம். கிழமைகளில் எது சாத்வீகம், ராஜசம், தாமசம்? திங்கள், வியாழன் சாத்வீகம். சாத்வீகம் என்று சொன்னால் ஒழுக்கம், நேர்மை, அமைதி, நல்லவை பற்றி மட்டுமே நினைத்தல் செய்தல். ராஜசம் செவ்வாய், வெள்ளி ராஜசம். கோபம், ஆட்சி புரிய ஆவல், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இது ராஜசம். தாமசம் தன்னம்பிக்கை குறைவு, அடுத்தவரை அண்டி பிழைப்பதே போதுமென்று இருப்பார். புதிதாக ஒன்றை தொடங்கி வெற்றிகரமாக செயல்பட மாட்டார். அடுத்தவரை நம்பி வாழ்பவர் என்று வைத்துக்கொள்ளலாம். இது கிழமைகளுக்கு உண்டானது. இந்த தாமச நாள் எவை? புதன், சனி, ஞாயிறு. இந்த 3 நாட்களும் தாமச நாட்கள். சாத்வீக நாட்கள் திங்கள், வியாழன். ராஜச நாட்கள் செவ்வாய், வெள்ளி. தாமச நாட்கள் புதன், சனி, ஞாயிறு. நாம் பிறக்கும் நேரம் சூரிய உதயத்திலிருந்து பார்க்க வேண்டும். என்று பிறக்கின்றோமோ, எந்த கிழமையில் பிறக்கின்றோமோ அந்த வேலை முதலில் வரும் 1.5 மணி நேரம். அதற்கு பிறகு அடுத்தடுத்து சாத்வீகம், ராஜசம், தாமசம்.
தாமசம் சாத்வீகம் ராஜசம், ராஜசம் தாமசம் சாத்வீகம் என்று ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்கு ஒன்று வரும். இந்த இரண்டையும் இணைத்து சொல்லுகின்ற ஒரு பலன்தான் அன்னாரை அறிவிக்கும் குணம். முதலில் இன்று கிழமையில் சாத்வீகம் ராஜசம் தாமசம் பார்த்தோம். நாளைய தினம் பிறந்த நேரத்தை வைத்து அந்த மணியை வைத்து எப்படி சாத்வீகம் ராஜசம் தாமசம் பார்ப்பது என்பதையும் பார்ப்போம். இன்றைய தினம் எந்தெந்த நட்சத்திரங்கள் நன்மையை செய்யும் பார்ப்போம். பூசம் மகம் சித்திரை, விசாகம் மூலம் உத்திராடம், அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி, அஸ்வினி கிருத்திகை மிருக சீரிஷம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, அருமையான நாள். ஒரு முயற்சி செய்கின்றீர்கள், 100 வரும் என்று எதிர்பார்த்து விரும்பி செய்கின்றீர்கள். வந்தது எவ்வளவு வந்தது? 1000 வந்தது. எதிர்பாரா இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ஒரு கோரிக்கை ஏற்கப்பட வேண்டியவர்களால் ஏற்கப்படும் நாள் இந்த நாள். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, சில நேரங்களில் இரட்டை குணம் உங்களுக்கு ஏற்படும். செய்து கொண்டிருக்கும் போதே அதை மாற்றி வேறொரு இடத்திற்கு தாவுவது, தனது கொள்கையில் தனது செயலில் ஒரு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளும் விஷயம் உங்களுக்கு நடக்கும். இன்றும் அதுபோல் நடக்க இருக்கிறது. கவனம். கடகராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படி தான் நடக்கும். நாம் இதுபோல் நடந்தால்தான் நல்லபடியாக இருக்கும். எனவே நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று நாளைய வெற்றிக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. இணைந்து செயல்பட்டு நண்பர்களோடு, உறவுகளோடு அல்லது குடும்பத்தாரோடு யாரோடோ இணைந்து செயல்பட்டு இந்த லாபத்தை பார்ப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தடைகளை தாண்டும் முயற்சியில் இன்று உங்களுக்கு வெற்றி. ஒரு காரியம் மாற்ற விரைந்து செல்லுகின்றீர்கள், தடைகள் வருகின்றன. அந்த தடைகளை தாண்டுகின்ற முயற்சியில் வெற்றி. துலாம் ராசி அன்பர்களே, முடிவெடுப்பதில் ஒரு சிக்கல், ஒரு தடுமாற்றம் இன்று உங்களுக்கு நிறையவே தென்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பதே நல்லது. கவனித்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ள ஒரு பெரும் உதவி வருகிறது, கிடைக்கிறது. அந்த உதவி அந்நிய உதவியாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தோள் கொடுப்பான் தோழன் என்று சொல்வார்கள்.
இன்று உங்களுக்கு உங்கள் எண்ணம் ஈடேற, உங்கள் லட்சியம் நடக்க பல தோள்கள் வரும். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாரா செலவுகள் இன்று வரும் என்று காட்டுகிறது. எனவே எல்லா விஷயங்களிலும் அடியெடுத்து வைப்பதில் ஒரு நிதானம் கண்டிப்பாய் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, தனிப்பட்ட முறையில் ஒரு சில செயல்கள் செய்து ஒரு சாதனையை நிகழ்த்தி நல்லதோர் புகழை பெற்றுக்கொள்ளும் நாள். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் நமக்கு எது தேவை, எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும். வெற்றிக்கு வழி வகுக்கும். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.